ஸோ இப்ராஹிம் நபியுடைய காலத்துல வணங்கப்பட்ட விஷயங்கள், பின்பற்றப்பட்ட மதங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோங்க. இப்போ நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சமூக மற்றும் அரசியல் சூழல் எப்படி இருந்தது என்பதை பார்க்க போறோம். ஸோ அந்த காலத்துல மேலோங்கி இருந்த ஒரு சமூக வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடமான மெசோபொட்டாமியால நம்ம கவனம் செலுத்த போறோம் இப்போ இன்ஷா அல்லாஹ். ஸோ எனவே இமாம் ஷஹரஸ்தானி அல் மிலல் வல் நிஹல்ல சொல்றாங்க. ஸோ மெசோபொட்டாமியால சமூக வர்க்கங்கள் கிளாஸ் 3 சமூக வர்க்கங்களாக இருந்தது. முதலாவது உயர் வர்க்கம் என்று சொல்லுவாங்க. இது அரச குடும்பத்தால் வழிநடத்தப்படக்கூடிய ஆட்கள், அந்த வர்க்கத்தை கொண்டது. இது ஒரு புனிதமான நிலையையும் ஒரு சிறப்பு வகையான மரியாதையும் இவங்களுக்கு இருந்தது. பொதுமக்களிடையே மன்னரும் அவரது குடும்பத்தினரும் பெற்றிருந்த அந்தஸ்தே இதற்கு காரணம்னு சொல்றாங்க. ஏனென்றால் மக்கள் மன்னரை பூமியின் கடவுளுடைய பிரதிநிதியாக பார்த்தாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய குடும்பங்கள், தூதர்கள், கோயில் மேற்பாளையாளர்கள், மேலும் இராணுவம், கடற்படை அதிகாரிகள், வரி விதிக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பூசாரிகள், இவங்க எல்லாமே இந்த கிளாஸ்ல வந்துருவாங்க. ஸோ சோஷியல் கிளாஸ்ல இவங்கெல்லாம் அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருந்தாங்க. அடுத்து மிடில் கிளாஸ் பீப்புள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நடுத்தர வர்க்கம், இவங்க இராணுவத்தை உருவாக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் தான் இதுல இருப்பாங்க. மேலும் இராணுவ முகாம்கள்ல பணியாற்றுவதற்காக இவங்களுக்கு என்ற ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கும். சட்டத்தால் வேறு விதமாக இவர்கள் பொதுவாக சட்டத்துக்கு முன்னாடி சமமாக நடத்தப்படுவாங்க. மேலும் உரிமைகளையும் பொறுப்புகளையும் அனுபவிப்பாங்க. கோட்பாட்டு அளவில் இவங்க சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் உண்மையில் அவங்கள ஒரு பெரிய சதவீதம் சுதந்திரம் அவங்களுடைய கடினமான பொருளாதார மற்றும் வாழ்க்கை நிலைமைகள் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அடுத்தது லோவர் கிளாஸ் பீப்புள், கீழ்மட்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இந்த வர்க்கத்துல அடிமைகள் இருப்பாங்க. அவங்க போர் கைதிகளாகவோ இல்லாட்டி அடிமை வர்க்கத்தின் மூலமாகவோ அல்லது விடுதலையான பிறகு கொள்ளடிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. சில சூழ்நிலையில நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர் அடிமை வர்க்கமாக கூட மாறி இருப்பாங்க. ஸோ உதாரணமாக அவங்க சில குற்றங்களை செஞ்சாலோ, தனது கடனை திருப்பி செலுத்த முடியாம போனாலோ, அல்லது தத்தெடுத்த குழந்தையை அதன் பெற்றோர் நிராகரித்தாலோ இது நிகழும். இதே போல ஒரு பெண் தன் கணவனின் மனைவி என்பதை மறுத்தால் அவள் அடிமைப்படுத்தப்படலாம். ஸோ இந்த வர்க்கம் இந்த லோ கிளாஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடியவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. சமூகத்துடைய பகுதியாக இவங்க தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அதிகமான செல்வாக்குலாம் இல்லை. இருந்த போதிலும் இந்த வர்க்கத்துடைய உறுப்பினர்கள் சாதாரண மனிதர்களாக கருதப்படல. அவங்களுடைய உரிமையாளர்களுக்கு சொந்தமான சொத்தாக அவங்க இருந்தாங்க, ஒரு அடிமைகளை போல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு நேர்ந்துச்சுன்னா அவங்களுடைய உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்படும். அவங்க அடிமைகள் என்பதை அடையாளம் காண்பதற்காக குறிப்பிட்ட சிகை அலங்காரங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்று தனியா. அவங்க அணிய வேண்டிய ஏதேனும் ஒரு அடையாளத்தின் மூலமாக சமூகத்தில் மற்றவர்களிடமிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்டிருப்பாங்க லோ கிளாஸ் பீப்புள். அடுத்து மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்க போறாங்க. மெசோபொட்டாமியால அந்த காலத்துல குறிப்பாக திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் பொறுத்த மாட்டில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எந்த ஒரு சமூகத்திற்கும் குடும்பம் தாங்க அடிப்படை கட்டுமானம் இல்லைங்களா? ஒரு குடும்பத்தில் தந்தை, கணவன் அல்லது தாய், மனைவி மற்றும் திருமணத்தின் விளைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அடங்குவாங்க. ஸோ மெசோபொட்டாமியால திருமணம் என்பது சில அடிப்படை கொள்கைகள் அதுல இருந்துச்சு. சாட்சிகளால சான்றளிக்கப்பட்டு ஒரு தெளிவான ஒப்பந்தத்தின் கீழே அந்த திருமணம் என்பது நடைபெறும். ஸோ மணமகனுடைய பெற்றோர் மற்றும் மணமகளுடைய பெற்றோர் சம்மதம் தேவைப்படும் அந்த இடத்துல. அத்தகைய ஒப்பந்தத்திற்கு கீழே நடைபெறாத திருமணம் அங்கீகரிக்கப்படாத ஒரு திருமணமாக கருதப்படுச்சு. ஸோ தங்கள் மகனுக்கு பொருத்தமான மனைவியை தேர்ந்தெடுப்பதில் பெற்றோரும் முக்கிய பங்கு வகிச்சாங்க. ஸோ 2 குடும்பமும் திருமணத்துக்கு சம்மதிக்கும் போது மணமகன் ஒரு ஆரம்பமாக வரதட்சணையை மணமகளின் தந்தைக்கு அனுப்புவார். பின்னர் திருமணத்துக்கு பிறகு மீதமுள்ள வரதட்சணையை செலுத்துவார். ஸோ மணமகன் திருமணம் குறித்து தனது எண்ணத்தை மாற்றிக்கிட்டாருன்னா அவர் வரதட்சணை திரும்ப பெற உரிமை இருக்கு. பாருங்க, வரதட்சணை ஆண்கள் தான் கொடுத்தாங்க. இந்த காலத்துல தான் ஒரு முசீபத், ஒரு ஃபித்னா என்னன்னா, மணமகளுக்கு பெண் வீட்டார் வரதட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கு. கையால் ஆகாத ஆண்கள் இது மாதிரி வரதட்சணை கேட்டு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல நடைமுறையை பாருங்க. இப்போ படிச்சுட்டோன்னு சொல்லி பீத்திக்கக்கூடியவங்க வரதட்சணை வாங்குறாங்க. அந்த காலத்துல இவங்க அளவுக்கு படிப்புகள்லாம் இல்லை, ஆனா அவங்ககிட்ட ஒழுக்கம் இருந்தது. அதே நேரத்தில் திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய முடிவு பெண் வீட்டார்கிட்டேருந்து வந்தா கணவன் செலுத்திய அனைத்தையும் அவள் என்ன செய்யணும்? திரும்பி தரணும். ஸோ திருமணத்துக்கு முன்னாடி பாலியல் உறவுகள் அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. பாபிலோன்ல இது புனித விபச்சாரம் என்று சொல்லுவாங்க இதுக்கு.
திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவுகள் வந்து ப்ரீமரைட்டல் செக்ஸ் என்பது வந்து என்று வரும்போது பாபிலோனியர்கள் வந்து மிகவும் நெகிழ்வு தன்மையோடு இருந்தாங்க என்று வில் டுராண்ட் அவர்கள் சொல்றார். ஆண்களும் பெண்களும் முறையற்ற அல்லது இந்த உறவுகளை கொண்டிருப்பது வந்து அசாதாரணமானதாக இல்லை. இரு தரப்பினரும் விரும்பினால் அந்த உறவுகளை முறித்துக் கொள்ளலாம். அடுத்து மூன்றாவது செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டாட்டங்கள் விழாக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல இருந்த சமூக காட்சிகள்ல ஒன்றுதான் விருந்துகள், சமூக மற்றும் மத சடங்கு கொண்டாட்டங்கள்லாம் இருந்துச்சு. இந்த கொண்டாட்டத்துல மிக முக்கியமானது வந்து அவங்களுடைய ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் கொண்டாடப்பட்ட விஷயங்கள். புத்தாண்டு விருந்துகள் இருக்கும். ஆண் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் அதுல கலந்து கொள்வாங்க. புத்தாண்டு விழால கலந்து கொள்ள அனைத்து தெய்வங்களாலும் தாங்கள் அழைக்கப்படுவதாக அவங்க நம்பினாங்க. ஸோ அரசருடைய தலைமையில வந்து அவங்க தங்களுடைய மாபெரும் தெய்வமான மார்டூக்கின் முன் மன்றாடுவாங்க, பிரார்த்தனைகள் செய்வாங்க, காணிக்கைகள் மற்றும் பிற சடங்குகளை உள்ளடக்கிய மத சடங்குகள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மத சடங்குகள் பல நாட்கள் தொடரும். ஒருவேளை இது வந்து இப்ராஹிமுடைய மக்கள் கலந்து கொண்டு இப்ராஹிமை அழைத்த விருந்தாக கூட இருக்கலாம். அப்போட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கலாம், வர மறுத்திருக்கலாம். பின்னர் வந்து சிலைகளை உடைப்பாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுல பங்கேற்க மறுத்து விட்டாங்க. அதற்கு பதிலாக அவங்க வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கோயிலுக்கு சென்று என்ன செஞ்சாங்க, சிலைகளை உடைத்து கொண்டாங்க. அதை நம்ம அல் குரான்ல பார்க்கலாம். அவர் போய் அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு அந்த பெரிய சிலையுடைய இதுல வந்து இதை மாட்டிடுவாங்க, சுத்தியை மாட்டிட்டு அதுதான் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியும், அந்த வரலாறு நமக்கு தெரியும். அடுத்தது அறிவும் கல்வியும் எப்படி இருந்தது சொல்லி பார்க்க போறோம். நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் எப்படி இருந்தது சொல்லி பார்க்க போறோம். நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் நல்லாவே இருந்தது என்று சொல்லலாம். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல கல்வி பரவலா இருந்துச்சு. ஏனென்றால் கோயில்ல வந்து ஒரு பகுதியாக இருந்த பள்ளிகள் வந்து பரவலாக இருந்துச்சு. அங்க மக்களை வந்து வாசிப்பது, எழுதுறது என்று பல திறன்கள் வந்து கற்பிக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து ஈரமான களிமண்ணால் செய்யப்பட்ட பலகைகள் இருக்குல்ல, டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து நாணல் எழுதுகோள்களை கொண்டு எழுதுவாங்க. அந்த கால மக்கள் வானியல் கற்பிப்பதுல குறிப்பாக ஆர்வம் காட்டினாங்க. மேலும் நட்சத்திரங்களை கவனிக்க உதவக்கூடிய வகையில உயரமான கட்டிட அமைப்புகள் கூட கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க காலத்துல பரவலா இருந்த கல்வித்துறைகள்ல ஒன்றுதான் கணிதம், மேத்தமெட்டிக்ஸ். மக்கள் வந்து கணிதத்தை படிப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏனென்றால் கோயில்கள்ல வரக்கூடிய வருமானம், காணிக்கைகள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறது, அது ரெஜிஸ்டர் பண்றது, எழுதுறது, அவங்களுடைய வணிக நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்கு கணிதம் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இவை அனைத்திற்கும் வந்து எண்கள் மற்றும் கணிதம் பற்றி சிறிதளவு கல்வியாச்சும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அவங்க வந்து புத்தகங்களையும் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஆவணங்களையும் கோயில்கள்ல, அரசு அரண்மனைகள்ல வச்சிருந்தாங்க. இது அந்த காலத்துல வந்து கல்விக்கும் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு இருந்த முக்கியத்துவத்தை காட்டுது. ஸோ பள்ளி கல்வியை முடிச்ச பிறகு மக்கள் பொதுவாக கோயில்களிலோ அல்லது அரசு அரண்மனையிலோ வேலை செய்வாங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா அந்த காலத்து மக்கள் வந்து ஒரு முன்னேறிய ஒரு சமுதாயமாக இருந்தோம். ஒரு ஆக்கப்பூர்வமான சமூகத்துல வாழ்ந்தாங்க. தெளிவான சட்டங்கள், விதிகள்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதன் மூலம் மக்கள் வந்து தங்கள் சமூக விவகாரங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டாங்க. ஸோ அது ஒரு செல்வந்த சமூகம் என்றும் நாம் முடிவு செய்யலாம். அவங்க வந்து வானியல் அறிவுல சிறந்து விளங்குனாங்க. கோள்களை கவனித்து உயரமான கட்டடங்களை கட்டினாங்க. இப்போ ஸ்டார்ஸ், பிளானட்ஸை பார்த்து சில விஷயங்களை கணிக்கிறதுக்கு. மேலும் கணிதம், வாசிப்பு, எழுத்து மற்றும் பிற அறிவியல் படிப்புகளிலும் கவனம் செலுத்தினாங்க. இது எல்லாமே வாழ்க்கை தரம் உயர்வாக இருந்ததை காட்டுகிறது அவங்க மத்தியில. ஸோ அந்த கால சமூக சூழல் பார்த்தீங்கன்னா எல்லா வடிவங்களிலுமாக ஒழுக்க சீர்கேட்டால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டுச்சு. தீய ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கக்கேடு வந்து சதுப்பு நிலங்கள்ல வந்து ஏற்பட்டுச்சு. ஒழுக்க சீர்கேடுகளும் அவங்க மத்தியில இருந்தது. ஒழுக்கக்கேடுகள் எந்தவித வெட்கமும் இல்லாமல் பகிரங்கமாக காட்சிப்பட்டது. சிலர் வந்து விபச்சாரம் போன்ற ஒழுக்கக்கேடுகளை வந்து ஒரு கடவுளுக்கு நெருக்கமாக செல்லும் ஒரு மத செயலாக கருதும் அளவுக்கு அவங்க நினைச்சாங்க. ஒவ்வொரு பாபிலோனிய பெண்ணும் தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது வீனஸ் கோயில்ல அமர்ந்து ஒரு அந்நிய ஆணுடன் உறவு கொள்ளணும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக வில் டுராண்ட் அவர்கள் சொல்றார். இது வந்து புனித விபச்சாரம் என்னும் செயல் என்று அவங்க நினைச்சாங்க. கிமு 325 ஆண்டு வாக்குல கான்ஸ்டன்டைன் வந்து அதை ஒழிக்கும் வரையில பாபிலோனியால ஒரு வழக்கமாகவே இது இருந்தது. இது தவிர பெண்களால் நடத்தப்படக்கூடிய மது கூடங்கள், சாதாரண விபச்சாரம் பரவலாக இருந்துச்சு. மேலும் பாபிலோனியர்கள் வந்து திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவுல பொதுவாக நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொண்டாங்க. ஸோ இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திய சமூக நிலைமைகள்ல ஒரு சுருக்கமான தொகுப்பு தாங்க. இன்னும் விரிவா இருக்கு. ஸோ இதன் மூலம் அவங்க வலியுறுத்திய தூய நம்பிக்கைக்கும் ஏகத்துவத்திற்கும் மக்கள் வாழ்ந்த அறியாமைக்கும் பாவத்திற்கும் இடையிலான உறுதியான வேறுபாட்டை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சூழல் எப்படி இருந்ததுன்னா, எகிப்தும் பாபிலோனும் 2 செழிப்பான நாடுகளாக இருந்தது அந்த காலத்துல.
அதுல மிக சிறந்த பண்டைய நாகரிகங்கள் நிறுவப்பட்டுச்சு. 2 நாடுகளுக்கும் இடையே நிலவிய போர்கள் மற்றும் மோதல்கள் வந்து கானான்ல வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த 2 நாடுகள் எகிப்து பாபிலோனுக்கு மத்தியில் நடந்த போர்னால கானான் தேசம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. மேலும் கானானுடைய மீதான கட்டுப்பாடு பெரும்பாலும் இந்த 2 நாடுகள் யாருக்கு மேலாதிக்கமா இருக்கோ அவங்களுக்கு சாதகமா இருந்தது. கிமு 3ஆம் ஆயிரம் ஆண்டுல கானானை கட்டுப்படுத்தியது வந்து பாபிலோனிய நாகரிகம் என்று பாபிலோன்ல இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் நமக்கு குறிப்பிடுது. எனவே கானானிய நாகரிகம் வந்து பாபிலோனியர்களால் பெரிதும் செல்வாக்கு பெற்றுச்சு. சில வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மக்களை ஒடுக்கி கொடுங்கோன்மையான ஆட்சி செஞ்ச நம்ரோத் என்ற மன்னன் இருந்தான் இல்லைங்களா, கானான் இப்னு குஷ் இப்னு சம் இப்னு நோவாவுடைய மகன் என்று சொல்லுவாங்க. அவனுடைய ஆட்சி காலத்துல பிறந்தார்கள் என்று குறிப்பிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஸோ இவ்வாறு அவங்க சிலைகளையும் உருவங்களையும் வணங்கியதோடு மட்டும் இல்லாம அந்த ராஜாவுக்கும் கீழ்ப்படிந்தாங்க முழுமையா. ஸோ இறைத்தூதர் இப்ராஹிமை வந்து உயிருடன் எரிக்க இவன் தான் உத்தரவிட்டான். அந்த ஆட்சியாளர் அல்லது மன்னன் தன்னுடைய காலத்துல கொடுங்கோல்ல ஒருத்தவனாக அவன் இருந்தான். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மேலும் தன்னை ஒரு கடவுள் என்று அவன் சொல்லி கொண்டான். நீங்கள் ஒழுங்கா செயல்படணும்னா உங்கள் கடவுள்களுக்கு பழிவாங்க, அவரை எரித்திடுங்கன்னு சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னால உயிரை கொடுக்க முடியும், உயிரை பறிக்க முடியும் என்றெல்லாம் அவன் சொன்னான். அந்த விஷயங்களை நம்ம சூரத்துல் பக்ரால 258 நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த வாதங்கள்லாம் நபி இப்ராஹிம் அவங்க முறியடிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈராக்ல பிரச்சாரம் செஞ்சிருந்தாங்க. தன்னுடைய மக்களுக்கு எதிராக, தந்தைக்கு எதிராக, அநியாயக்காரர்களுக்கு எதிராக, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராகலாம் அவங்க வந்து தௌஹீதுடைய அழைப்பை தொடர்ந்தாங்க. பிறகு சில காலங்கள் கழித்து ஈராக்லேருந்து ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். எனவே அவங்க என்ன செஞ்சாங்க, புனிதமான பூமியாகிய பாலஸ்தீன பூமிக்கு இடம்பெயர்ந்தாங்க. லூத் அலை இஸ்லாமோடு அவங்க இடம்பெயர்ந்தாங்க. பின்னர் தனது மனைவி சாராவோடு எகிப்துக்கு பயணம் செஞ்சாங்க. அங்கே எகிப்துடைய அரசனுடன் ஒரு சம்பவம் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிறகுதான் ஹாஜர் அலி இஸ்லாம் வந்து கிஃப்டாக அந்த மன்னனால கொடுக்க போறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு. ஸோ ஹாஜர் அலி இஸ்லாமுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறக்கிறாங்க. ஸோ ஹாஜர் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் ஹிஜாஸுக்கு அழைத்து செல்லுமாறு அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடுறான். எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சாங்க. பின்னர் இப்ராஹிம் வந்து முதுமையான காலத்துல சாரா அலி இஸ்லாம் அவங்களும் மலடியாக இருந்தாங்க. ஸோ 2வது மகனான இஸ்ஹாக்கை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அருப்படையாக கொடுக்குறான். ஸோ இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் இப்ராஹிம் அவங்களுடைய வாழ்க்கையில வளர்ந்து வந்தாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம் கல்தேயால உள்ள பாபிலோன்ல இருந்து அதே கல்தேயால அமைந்துள்ள ஹர்ரானுக்கு சென்றாங்கன்னு சொல்றாங்க. பிறகு ஹர்ரானை விட்டு ஜெருசலேமுக்கு கிழக்கே உள்ள கல்தேயர்களுடைய நிலமான ஷாமுக்கு, அதாவது லெவன்ட்டுக்கு குடிபெயர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. பிறகு அவங்க ஷாம்ல இருந்து எகிப்துக்கு சென்றாங்கன்னு சொல்றாங்க. அங்க சிறிது காலம் தங்கி இருந்ததாக சொல்றாங்க. ஸோ ஷாம்ல இருந்து எகிப்துக்கு போய் அங்கிருந்து சிறிது காலம் தங்கிட்டு மீண்டும் ஷாமுக்கு திரும்பினதாக சொல்லப்படுறாங்க. பிறகுதான் வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பலியிடப்பட்ட அந்த பலியிடுறதுக்கான சம்பவம், அந்த கனவு, அது எல்லாமே வரும். ஹாஜர் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஷாமை விட்டு மக்காவை நோக்கி பிரயாணம் செய்வாங்க. பின்னர் அவங்க வந்து ஷாம்ல உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிடுவாங்க, அவங்கள அங்க விட்டுட்டு மக்கால. ஸோ தன் மகனை பலியிடுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடும் போது அவங்க மக்காவுக்கு சென்று பின்னர் மீண்டும் ஷாமுக்கு திரும்புவாங்க. மீண்டும் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை 3வது முறை ஷாம்ல இருந்து மக்காவுக்கு புறப்படுவாங்க சந்திக்கிறதுக்கு. ஆனால் அவங்களால சந்திக்க முடியாது. இந்த பயணத்தின் போது தன் முதல் மனைவி நன்றி கெட்டவள் என்று அவங்க சூச்சகமாக சொல்லுவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம், அவங்களை விவாகரத்து செய்யுமாறு. அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த சம்பவங்கள். 4வது முறையாக அவங்க வந்து மக்காவுக்கு செல்வாங்க. ஆனால் அப்போதும் தன் மகனை சந்திக்க முடியாது. இருப்பினும் தன்னுடைய 2வது மனைவி வந்து நல்ல குணநலன் உடையவங்க என்று அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அந்த மனைவியை தக்க வைத்துக் கொள்ளுமாறு தன் மகனுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. பிறகு இஸ்மாயிலுடன் காபாவை கட்டுவதற்காக அவங்க 5வது முறையாக மக்காவுக்கு சென்றாங்கன்னு சொல்லப்படுது. ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் 3 முக்கியமான பயணங்களை மேற்கொண்டாங்க. முதலாவது பாபிலோன்ல இருந்து லெவன்ட்டுக்கு ஹர்ரான் வழியாக புலம்பெயர்ந்தாங்க. ஷாம்ல இருந்து எகிப்துக்கு அவங்க மேற்கொண்ட பயணம். பின்னர் ஷாமுக்கு திரும்பி வந்துருவாங்க. அடுத்தது மக்காவுக்கு அவங்க சென்ற பயணம். இது எல்லாத்தையும் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறு முழுமையாக பார்ப்போம். ஸோ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை முற்றிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அமைந்திருந்தது. தூய உள்ளத்தோடு, கீழ்ப்படிதலோடு, அல்லாஹ்வின் மீது முழு தவக்குலோடு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு அவங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருந்தது. எல்லா சோதனையிலும் அவங்க வெற்றி பெற்றாங்க. சாதாரணமாக அந்த டைட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்படல, தவ்ஹீதுடைய தந்தை என்று, அல்லாஹ்வுடைய நண்பன் என்று.
பல சோதனைகளை அவங்க வெற்றி கண்ட பிறகுதான் அவங்களுக்கு அந்த சிறப்பும் தரஜாவும் கிடைத்தது. அல்லாஹ் அவர்களை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருப்பான்.